ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். சென்னை போகிறோன்னு ஃபேமிலியாக வந்து தம்பியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளம்பி வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடைசியாக தூத்துக்குடியில் வந்து மீட் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ தனித்தனியாக போய்க்கிறது, பட் இப்படி குரூப்பாக சேர்ந்து போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி நல்லா குரூப்பாக எங்கே போனாலும் நல்லா சேர்ந்து சுற்றுவோம். எங்கள் சித்தியோட கல்யாணத்துக்கு தான் இதே மாதிரி குரூப்பாக போனது வந்து அந்த டைம் தான். ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போனது. அப்புறம் எங்கேயுமே போகல, எல்லாருக்கும் தனித்தனியாக மேரேஜோ அப்படி இருக்கிறதுனால குரூப்பாக எங்கேயுமே போனதுனால மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி பக்கத்தில் போனாலும் இந்த மாதிரி சென்னை வரை நாங்கள் போனதில்லை. இது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இப்போ நம்மளோட குழந்தைங்களும் வந்தனால அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சுலாம் இதில் அதுலேயும் ஆள் இல்லை அக்கா இல்லை நீ இங்கேவா சஞ்சு ஃபோட்டோ எடுப்போம். ஃபோன் எடுத்துட்டு ஆமாம் ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் இருக்கும், செல்ஃபியில் போகணும். எல்லாரும் உள்ளே ஃபோட்டோ ஃபோட்டோ எடுப்போம். அப்படி போகிற வழியில் நல்லா மூவி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும். வீராவை பாருங்களேன், கேமரா எடுத்த உடனே அப்படி பாப்பா கேமராவை பார்த்து நல்லா இது பார்க்க ஆரம்பிச்சோம். வீடியோ சாங்ஸ் போட்டு ஆடுறது அவரும் நல்லா என்ஜாய் உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்து நின்று டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நைட் வந்து திருச்சியில் போய் சித்தி வீட்டில் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸ் அப்படி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். இப்போ திருச்சிக்கு சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கண்டினியூவாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு அதுக்குள்ளே தூங்கிட்டானே அதை அவனை கொண்டு படுக்க வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 இருக்கிற சமயத்தில் திருச்சியிலேருந்து மறுபடி கிளம்பி ட்ரிப் அப்படி போயிட்டே இருந்துச்சு. போய் மார்னிங் 6 o'clock சென்னை போயிட்டோம். அப்புறமா போனதெல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் மட்டும் மார்னிங் போய் வாங்கி பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அக்காவை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அக்கா பேக் பண்ணிகிட்ருக்கா கடன்னு பண்ணிவிட்டு. ஏன்னா ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், அதனால் கிளம்பி போகலான்னு. ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.